ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிச்சிட்டு கிறிஸ்பி ஸ்பைசி ஜூஸி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது செம்ம டேஸ்டியான சிக்கன் லாலிபாப் தான். வெளியில் க்ரன்ச்சியாக உள்ள ஃபுல் ஜூஸியான சிக்கன். நம்ம ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போதும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீட்லேயே ஈஸியாக என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா? இதை செய்கிறதுக்காக 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம லாலிபாப்புன்னு கேட்டாலே கடையில் இது போல் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. 3 தடவை 4 தடவை மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து இறுக்க புளிஞ்சாச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்புத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா பிசைஞ்சிடணும். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மட்டும் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் அதிகமாக வேணாம். இதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் அப்படியே வச்சிடலாம். குறைஞ்சது 1 ஹவராவது இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1 மணி நேரம் கழித்து வெளியில் எடுத்து இப்போ மசாலா சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறணும். நம்ம அது பிசைகிறப்பவே இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி அந்த ஜூஸ் பாதி அந்த சிக்கனுக்குள்ளே ஏறிடும். அந்தளவுக்கு பிசைஞ்சிட்டு இதை அப்படியே இன்னும் ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜிலே வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து வெளியில் எடுத்து பொரிச்சிட வேண்டியதான். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அடிகனமான கடாய் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மேரினேட் ஆகிடுச்சில் எடுத்து பொரிச்சிட வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க லாலிபாப் எடுத்து ஒன்றா அந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்துட வேண்டியதான். எண்ணெய்க்குள்ளே சேர்த்ததுமே உடனே அதை கறக்கி விடக்கூடாது. ஒரு 3-4 நிமிஷம் அந்த எண்ணெய்க்குள்ளேயே இருக்கட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விடணும். இதே போல் இன்னொரு சைடு திருப்பி விடும்போதும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், சூப்பரான கிறிஸ்பியான ஜூஸியான செம ஸ்பைசியான சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதுதான். நான் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்குமேங்கிறதுக்காக பிளேட்டில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வச்சுட்டு அதில் இதை சிக்கன் லாலிபாப் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சுட சுட சாப்பிட்டோன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.